ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. டார்லிங் இது ரெபல் ஸ்டார் பிரபாஸ் அவர்களோட படமோ இல்லை ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்களோட படமோ இல்லை. ஏன்னா இது நம்ம அன்பறிவு பட இயக்குனர் அஸ்வின் ராம் அவர்களோட அடுத்த படம். அப்படி இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் டார்லிங் பட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ பிரியதர்ஷி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய கனவு இருக்கு. அது என்ன கனவுனா, நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல வேலைக்கு சேரணும், அதன் மூலமா ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும், கடைசி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஹனிமூனுக்காக பாரிஸுக்கு போகணும்னு ஒரு பக்காவான பிளானை போட்டு வாழ்ந்துட்டு வர்றாரு. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே படிப்பு முடிஞ்சு வேலை கிடச்சி அழகான பொண்ணோட கல்யாணம் நடக்கிற சமயத்தில் அந்த பொண்ணு வேற ஒருத்தரோட ஓடி போயிடுறாங்க. நம்ம ஆளோ ஃபுல்லாக சரகை போட்டுட்டு சாக போயிடுறாரு. இதன் பிறகு என்ன, சாக போன இடத்துல நம்ம ஆளு மெயின் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அவங்க சொன்ன அறிவுரைகளில் மயங்கி இவர் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அதை அவங்க அக்செப்ட் பண்ண, அடுத்த நொடியே இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிடுறாங்க. ஆஹா, ஹீரோவோட பாரிஸ் கனவு நனவாக போகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குன்ற பகி தகவல் வெளிவருது. இதன் பிறகு மறுபடியும் நம்ம ஹீரோ சார் அவர்கள் அடி வாங்கி வாங்கி பல பேர்கிட்ட மிதி வாங்கி ஹீரோயினோட இந்த ப்ராப்ளமை சரி பண்ணாரா இல்லையா? ஹீரோயினுக்கு இந்த ப்ராப்ளம் வர என்ன காரணம்? கடைசியாக நம்ம ஆளு பாரிஸில் போய் ஹனிமூன் கொண்டாடினாரா இல்லையா? இதெல்லாம் தான் ஆதி ஆனந்தி பிரியமான மாயாவி. டார்லிங் படத்தின் ஹீரோவா நம்ம பிரியதர்ஷி அவர்களை நாம் என்னதான் பல படங்களில் காமெடியை நான் பார்த்துட்டு வந்தாலும் சமீபத்தில் தான் நான் அவரோட சேவ் த டைகர் சீசன் 1 மற்றும் சீசன் 2 ரெண்டையும் ஒரு சர பார்த்தனே. அந்த சீரீஸை பார்த்ததுலேருந்தே அவர் மேலே ஒரு வித பற்று எனக்குள்ள உருவாகி இருந்தது. அதை கரெக்டாக இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணி, என்னதான் அவர் இந்த படத்தில் ஹீரோவாக இருந்தாலும் கூட படம் முழுக்க தன்னை ஒரு கேரக்டராக மட்டுமே நினச்சி அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதனாலே அவர் சிரிக்கும் போது நாமளும் சிரிப்போம், அவர் ஃபீல் பண்ணும்போது நாமளும் ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமாக அவர் ஒரு சில விஷயங்களை எமோஷனல் கலந்து சொல்லும்போது அது நம்மை அறியாமல் நம்மளை டச் பண்ணியிருக்கோம். ஸோ பிரியதர்ஷி புலிகொண்டா சார், சேவ் த டைகர் சீசன் 3க்காக நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் சார். இவரோட இந்த படத்தில் சைக்காட்ரிஸ்டாக வர அனன்யா நாகலா, ஃப்ரெண்ட்ஸாக வர விஷ்ணு ஒய், டி கிருஷ்ண தேஜா மற்றும் பிரியதர்ஷியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரோல் நடித்தவங்கன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை குறைவெல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம பிரம்மானந்தம் அவர்கள் நடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அவரோட பொட்டன்ஷியலுக்கு தகுந்த மாதிரி ரோலில் நடிக்க வைக்கல. அவருக்கு கொடுத்த ரோல்லையும் பெரிய அளவு ஸ்கோப் இல்லை. ஸோ இனி வரக்கூடிய படங்கள்லையாவது இந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணாமல் பார்த்துக்கங்க. ஆனால் இந்த டார்லிங் படத்தில் யார் நடித்தா என்ன, நடிக்கலைன்னா என்ன, வந்தா என்ன, வரலனா என்ன? ஏன்னா படம் பார்க்க போன எல்லாரோட ஃபோக்கஸுமே ஒருத்தர் மேலே மட்டும்தான் இருந்தது. அந்த ஒருத்தர் யார்? வேற யார்? நம்ம நபா நட்டேஷ் மேடம் அவர்கள் தான். இவங்க என்ன தான் பிரேமும் புகழ் மடோனா சபாஷினி அவர்கள் அதிக ஞாபகப்படுத்தி இருந்தாலும், இதுக்கு முன்னாடியே இவங்க நடித்த ஒரு சில படங்கள் நான் பார்த்துட்டு இருந்தாலும், இந்த படத்தில் என்னோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பாராட்டி பேச என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. ஏன்னா என்னதான் இந்த ஸ்பிளிட்டு பர்சனாலிட்டி மல்டி பர்சனாலிட்டி கான்செப்டில் அந்நியர் மாதிரி பல படங்கள் வந்திருந்தாலும் அந்த ரோலை நடிக்கிறவங்க சரியாக நடிக்கிறோன்னா அந்த மொத்த படமுமே வேல்யூ இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம நபா நட்டேஷ் அவர்களோ ஆனந்தி, ஆதி, ஜான்சி, பாப்பா, மாயா, சுவாமிஜி, கடைசியாக பிரியான்னு பல விதமான மேனரிசமில் நடித்ததோடு ஒவ்வொரு மேனரிசமையும் பக்காவை வேறுபடுத்தி போர்ட்ரே பண்ணி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பேன் இண்டியா மூவி அவார்ட்ஸ் 2024 என்ட்ரி ஆகிட்டாங்க. இதில் அவங்களோட வாய்ஸ் சொந்த குரலா இல்லை டப்பிங்கானு தெரியல. ஒருவேளை டப்பிங்காக இருந்திருந்தால் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கூடுதல் பாராட்டுக்கள். ஏன்னா நபா நட்டேஷ்ன்ற பேர் என் வாயிலிருந்து இனி அடிக்கடி வரும். பாராட்டு பத்திரம் பெரும். நரேஷ் ராமதுரையோட ஒளிப்பதிவு நீட்டாக இருந்தது. எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்கள் கண்டிப்பாகவே பல இடங்களில் கத்திரி போட்டிருக்கலாம். பட டியூரேஷனையும் 2.25 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கியிருக்கலாம். விவேக் சாகர் அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் மெமரபிளாவோ இல்லை மேஜிக்கலாவோ எதுவும் இல்லைனாலும் மோமெண்ட்ஸை சரியாக மூவ் பண்ண யூஸ் ஆகியிருந்தது. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் படம் எடுக்கிற எல்லா டேரக்டர்ஸுக்கும் நான் வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, இந்த பாரு பப்புன்னு இந்த மாதிரி இடங்களில் தயவு செஞ்சு பாடல்களை வைக்கவே வைக்காதீங்க. சரி, இந்த டார்லிங் படத்தோட குறைகள் என்ன? படத்தில் கதைன்னு ஒன்று பெருசாக இல்லை, இருக்கிற கதையும் வலுவாக இல்லை, வர மோமெண்ட்ஸும் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஒரே மாதிரி மோமெண்ட்ஸ் திரும்ப திரும்ப வருது. அதில் அந்த மோமெண்ட்ஸ் வேறு லென்த்தாக இருக்குது. இதனாலேயே படம் வேறு 160 நிமிஷம் ஓடுது. படம் முழுக்க எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு யோசிச்சா படத்தில் வர பல சீன்ஸ் ஏன் இருக்குன்னே தெரியல. இதுக்கு பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலாமே, பிரியதர்ஷினி பாரிஸுக்கு போய் ஒரு ஃபாரின் பொண்ணை கரெக்ட் பண்ணியிருக்கலாமேன்னு இந்த படத்தை பற்றின எண்ணற்ற குறைகள் என்னால் எண்டே இல்லாமல் சொல்லிகிட்டே இருக்க முடியும். பட் இந்த படம் ஏதோ ஒரு வகையில் உங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். முதல் முறை நம்ம நபா நட்டேஷ் பிரியதர்ஷி அவர்களை மீட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அடுத்து கம்யூனிகேட், எங்கேஜ், கெட் இன் டு தி ப்ராசஸ்னு வேற ஒரு மேட்டர் சொல்லுவாங்க.
இந்த 2 விஷயங்களும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல திரும்ப சொல்லப்படும். அப்படி அந்த விஷயங்கள் சொல்லப்படும் போது நமக்குள்ள ஒரு வித சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகும். அப்படி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ள உருவாகிடுச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைனா இது உங்களுக்கான படம் இல்லை. மேலும் படம் முழுக்க முன்னாடியே சொன்ன மாதிரி பல ஹியூமர் மொமெண்ட்ஸ் இருக்கு, பல எமோஷனல் மொமெண்ட்ஸ் இருக்கு, பல மெமரபிளான மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நபா நட்டேஷோட அவார்டிங் வின்னிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக மட்டுமே நீங்கள் இந்த டார்லிங் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். படம் தெலுங்குல மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. மேலும் கடைசி பின் குறிப்பு என்னன்னா, இந்த படத்தில் அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு, அளவான தருணங்கள்ல அறிவும் இருக்கு. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடிவி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.